ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா சூப்பரான ஒரே இட்லி மாவில் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாம் எப்படி செய்யலாம், அதுக்கு எந்த அளவில் மாவு அரைக்கலாம். ஆப்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செவந்தே போகலை. செவக்காத அளவுக்கு நம்ம எப்படி அளவு போட்டு அரைக்கணும். சிலருக்கு ஆப்பம் போட்டால் பின்னாடி செவந்து போயிடும். இது நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற்றி வச்சுட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னாலும் வரன்னு காஞ்சி போயே இருக்காது, சாஃப்டாகவே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஊற்றி இப்போ வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து வந்து சாப்பிட்டீங்கனாலும் அதே சாஃப்டோடு இருக்கும். தோசை முறுன்னு உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதா, நல்லா முறுன்னு. இட்லி நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரியான சாஃப்டான குண்டுன்னு இருக்க குஷ்பு இட்லி, வெள்ளையர்னு. இதெல்லாம் எப்படி நம்ம அரைச்சோம், எந்த அளவில் ரேஷன் அரிசி போட்டு அரைச்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரே மாவு, ரேஷன் அரிசியில் அரைக்க போகிற ஒரே மாவுலேயே இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாம் வர்ற மாதிரி சூப்பரான ஒரு மாவு தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அரிசி வேணாலும் நீங்கள் இதுக்கு எடுக்கலாம். குண்டு அரிசி எடுத்துக்கலாம், ஒல்லி அரிசி எடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம சொல்ல போகிற அளவு நீ கரெக்டான அளவு போட்டிங்கன்னா ஆப்பமும் செம்ம சாஃப்டாக வரும். காஞ்சி போகிற மாதிரி இப்போ ஒன்று ஊற்றி வச்சு மிச்சம் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவோன்னு சொல்லி வைக்கிறப்ப காஞ்சி போகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி எப்படி நம்ம ஆப்பத்துக்கு அரைக்க போகிறோம். அந்த ஆப்ப மாவுலேயே நம்ம இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். செம்ம சூப்பராக இருக்கும். எப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ரேஷன் அரிசி தான் இது. இதில் நார்மலாக நான் எப்பொழுதும் சொல்கிற படியோ டம்ளரோ கிண்ணமோ எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவால் எடுத்துக்கோங்க. தலை தட்டாமல் தான் நான் போடுறேன். இதால் 1 2 3 மொத்தம் 3 புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். ஆப்போன்னு சொல்லிவிட்டு என்ன புழுங்கல் அரிசி போடுறீங்களேன்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்பம் விற்பாங்கள்ல ரோடு இந்த மாதிரி இடத்துலலாம், அவங்க வந்து ஆப்பம் விற்றதில் வாங்கி சாப்பிட்றப்ப செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்தது. எப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன அளவு வச்சு தான் இப்போ நான் போடுறேன். செம்ம சூப்பராக நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னோன்னு தான் அதே அளவு உங்களுக்கு போட்டு சொல்லி காட்டுறேன். இப்போ 3 எடுத்தாச்சு. அடுத்தது பச்சரிசி எடுத்துக்குவோம். இது ரேஷனில் கொடுக்குற அதே பச்சரிசி தான் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எந்த கப்பால் புழுங்கல் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அதே மாதிரி தலை தட்டாமல் 3 பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 2 3 எதுவுமே நான் தலை தட்டலை பாருங்கள். 3 பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2 3 எடுத்தாச்சு. புழுங்கல் அரிசி, பச்சரிசி 2 சேர்த்து 3 எடுத்து வச்சாச்சு. இது நார்மலாக நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரி லைட்டாக கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். இப்போ இது அதே மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி லைட்டாக கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம். அடுத்து உளுந்த அளவு பார்ப்போம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுட்டு கல்லுப்பு போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டிங்கன்னா அழுக்கு எல்லாம் வரும். எடுத்து ஊற்றிட்டு ஒரு 4-5 கழுவு நல்லா தண்ணி கழுவி எடுத்திங்கன்னா வெள்ளையர்னு வந்துடும். பார்த்திங்களா, தேய்ச்சி விட்டோன்னா மேலே தண்ணி உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு. நல்லா கழுவிட்டு இது மாதிரி தேய்ச்சி பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா இருக்கிற அந்த பிசுப்பு அழுக்கு எல்லாம் வந்துடும். கழுவி எடுத்துடலாம். இப்போ நல்லா இது மாதிரி கழுவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவி வெள்ளையர்னு தண்ணி வர்ற அளவுக்கு கழுவி வச்சாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது உளுந்த அளவு பார்ப்போம் நம்ம எவ்வளோன்னு. இப்போ அடுத்தது நம்ம உளுந்து எடுக்க போகிறோம். உளுந்து பார்த்திங்கன்னா அதே கப்பு தான். அதே கப்பில் எவ்வளோ எடுக்க போகிறோம்னா கரெக்டாக பாதி அளவு எடுக்க போகிறோம். கரெக்டாக பாதி எடுத்தால் போதும். உங்களுக்கு கரெக்டான பாதி அளவு சொல்கிறேன் பாருங்கள். இது 100 சுண்டு, இதில் 1 சுண்டு எடுத்திங்கன்னா இது கரெக்டாக பாதி வரும். நான் எப்படி அரிசி தலை தட்டாமல் எடுத்தனோ அதே மாதிரி உளுந்தோ தலை தட்டாமல் கரெக்டாக பாதி எடுத்திருக்கேன். பாதிக்கு மேலே தேவையே இல்லை. கரெக்டாக இதில் பாதி போட்டுக்கலாம். நம்ம இதையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறுனா போதும். எடுத்து நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் அந்த கூலிங்கில் அரைக்கிறப்ப இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து வெந்தயம் பார்ப்போம்.
அடுத்தது வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் பாருங்கள், இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் வெந்தயம் நான் போட போகிறேன். அரை ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. ஆப்பம் வந்து கீழே ஒட்டாமலாம் நல்லா அழகாக செவந்து வரணுங்கிறதுக்காக தான் இதுவும் போடுறது. கரெக்டாக அரை ஸ்பூன் போட்டால் போதும். இதுலேயும் இப்போ தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அரிசியும் வெந்தயம் மட்டும் குறைஞ்சது ஒரு 5-6 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், இதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நல்லா ஊறட்டும். ஏன்னா ஊறி வந்துச்சுன்னா தான் அந்த மாவு சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியை அப்படியே நம்ம ஊற்றி அரைக்க போகிறோம், அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ உளுந்து வெந்தயம் எல்லாமே ஊறட்டும். அடுத்தது நம்ம அரைக்க போகிறப்ப பார்ப்போம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அரைக்க போகிறப்ப வேறு என்னெல்லாம் இதில் சேர்க்குறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இதில் ஆப்பமும் ஊற்ற போகிறோங்கிறதுனால வேறு என்னெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கணுங்கிறத அரைக்கிறப்ப சொல்கிறேன். அப்போ வாங்க பார்ப்போம். எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது போட்டது இதுக்கு தான் போட்டோம். ஆனால் எவ்வளோ ஊறி வந்திருக்கு பாருங்கள். வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை இந்த தண்ணியோடையே நம்ம அரைக்க ஊற்றிடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது நல்லா ஓடினோடனே நம்ம உளுந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஓடிடுச்சு. இப்போ உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்து தண்ணி இல்லாமல் போடுங்க. லைட்டாக ஒரு 1-2 கைக்கு இருக்கலாம், மற்றபடி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா ஓடிட்டு பாருங்கள். அப்பப்போக்கி தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிடாதீங்க. நல்லா பொங்கி அரைச்சி வரட்டும். அல்றப்ப பார்ப்போம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி பொங்கி வந்துருச்சு. பந்து மாதிரி இருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்படி கையில் எடுத்தால் ஸ்பாஞ்ச் மாதிரி பந்து மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி ஆப்பம் எல்லாமே சூப்பராக வரும். இப்போ இதை அள்ளிடலாம். நம்ம பாருங்கள், உளுந்து ஃபுல்லாக அள்ளிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசி போடுறப்ப கீழே ஒட்டிக்காமல் நல்லா ஓடும். இது மாதிரி போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அடுத்து இதில் முக்கியமான ஒரு பொருள் போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடிக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதம் தான் நம்ம இப்போ அதில் போட போகிறோம். நம்ம 6 டம்ளருக்கு ஒரு கைப்பிடிக்கு இருந்தால் போதும். இதில் போட்டுடலாம். இப்போ இது பாட்டுக்கு இனி ஓட வேண்டியது தான். தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாமே போட்டாச்சு. தண்ணி பத்தலைனா மட்டும் அப்பப்போக்கு லைட்டாக தெளித்து விட்டுட்டு ஓட்ட வேண்டியதான். நல்லா அதாவது ரொம்ப நைஸாக மசிய விட்டுறாதீங்க. கடைசி அந்த ஒரு பதத்தில் எடுத்துடலாம். நம்ம நல்லா அரைச்சி முடித்தோன்னே பார்ப்போம். இதில் நீங்கள் சாதம் வந்து வடித்த சாதமும் போடலாம், இல்லை குக்கர் சாதம் போட்டுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி சாதம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே போடலாம். இதில் சிலர் தேங்காய் போட்டு அரைப்பாங்க. நம்ம தேங்காய் போடலை. தேங்காய் போடாமலே சூப்பராக ஆப்பம் வரும். இப்போ இது ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு எடுக்கிறப்ப காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஓடிடுச்சு. இப்போ இதை அள்ளிட வேண்டியது தான். எல்லாத்தையும் அள்ளிடலாம். பாருங்கள், எல்லாமே அள்ளியாச்சு. கொஞ்சம் இதிலே தண்ணி கழுவி வச்சுருக்கேன். தண்ணி இதில் கலந்து நம்ம எடுத்து ஊற்றி இது எல்லாத்தையும் கலந்துட வேண்டியதாக. ஏன்னா உப்பு இதிலே போட்டு அரைச்சிட்டோங்கிறதுனால வேணுங்கிற அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்துடலாம். இப்போ கலந்துட்டு காட்டுறேன். பாருங்கள், கரைச்சி வச்சுட்டேன். ஃபுல்லாக இருந்ததுனால பொங்கி வந்துடும் அப்படிங்கிறதுனால 2 பாத்திரமாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பொங்கி வழிஞ்சிரும். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்குது, அதனால் பொங்கிருங்கிறதுனால 2 பாத்திரமாக வச்சாச்சு. இது நல்லா இப்போ பொங்கி வந்தோன்னே நம்ம அடுத்தது இட்லி ஆப்பம் எல்லாமே ஒன்றா ஊற்றி பார்ப்போம். அப்படியே எடுத்து வச்சிடலாம். பொங்கி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்திருக்கு. காலையில் அரை இதுக்கு கம்மியாக தான் வச்சோம். 2 பாத்திரமாக ஊற்றி சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இந்த சைடும் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றுனதும் சூப்பராக பொங்கி வந்துருச்சு. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிக்கலாம். அடுத்தது ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். லைட்டாக மேலே அப்படி கலந்து விட்டு இட்லி ஊற்றிடலாம். இட்லிக்கு தட்டில் துணி போட்டு வச்சுட்டேன். இங்கே தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இட்லி நம்ம 2 தட்டுலையும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ அதை தூக்கி அப்படியே உள்ளார வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே எப்பொழுதும் இட்லி ஊற்றி வைங்க.
அப்போ தான் டக்குன்னு வேகும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகி ஆவிப்பட்டு இட்லி ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஆயிரும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஆப்பத்துக்கு கல் போட்டு சூடு பண்ண வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம மாவு எடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம நல்லா நீங்கள் அடி வரைக்குமே கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆப்பத்துக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம இட்லிங்கிறதுனால கொஞ்சம் மாவு கட்டியாக வச்சுருந்தோம். இப்போ இது ஆப்பங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ கலந்துக்கலாம். ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். இந்த மாதிரி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆப்ப சட்டியில் ஊற்றிக்கலாம். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால எண்ணெய் தடவணுங்கிறது தேவையில்லை. உங்களுக்கு தடவணுன்னாலும் நீங்கள் லைட்டாக தடவிக்கலாம். அப்போ இதில் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றணுமோ 2 கரண்டி ஊற்றி இதை பிடிச்சி இப்படி சுற்றணும். சுற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு இப்படி மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றணும் தேவையில்லை. இது வெந்து வரும். அப்போ போய் பார்த்துங்க, அடியில் வந்து கருப்பாக பிடிச்சிடாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சூப்பராக இருந்து பாருங்கள். 1 நிமிஷம் மூடினோடனே எப்படி இதாகிடுன்னு வெந்தோடனே காட்டுறேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், செவந்தே வரல, சூப்பராக ஓரம்லாம் எடுத்துகிட்டு வருது. பார்த்திங்களா எப்படி வருது பாருங்கள். சொல்ல பார்த்திங்கன்னா இப்படி கையிலே எடுக்கலாம், ஒட்டாமல் அப்படியே வரும். பெடலாக வந்துடும். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் சென்டரில் மாவு வேணும்னு நினச்சிங்கன்னா சென்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சிங்கன்னா சென்டரில் புஷ்ஷுன்னு வந்து நிற்கும். நான் அந்த மாதிரி ஊற்றாதனால அப்படி இருக்குது. சூப்பராக வருங்க. செவந்தும் போகலை. ஆப்பம்னா இந்த மாதிரி செவக்காமல் இருக்கணும். அடியில் கருத்து போகக்கூடாது. நம்ம போட்டதோட அளவு கரெக்டான அளவுங்கிறதுனால இந்த மாதிரி செவந்து போகாமல் சூப்பராக இருக்குது. இன்னொன்றும் ஊற்றுவோம் பாருங்கள். எண்ணெய் ஊற்றலை, ஒன்றுமே பண்ணலை. சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு சென்டரில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி ஊற்றிட்டு சுற்றினோம்னா சென்டரில் வந்து நிற்கும். திரும்ப சுற்றிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சுற்றிட்டு வச்சுருக்கேன். சென்டரில் எக்ஸ்ட்ரா மாவு ஊற்றுனதுனால அப்படியே இருக்குது. திரும்ப இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இட்லி பார்த்துருவோம். வெந்துருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. பாருங்கள், சென்டரும் வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்படி கையிலையே எடுத்தாலே வந்துடும். இப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு கையில் எடுத்தாலே வந்துடும். நான் உங்களுக்கு போன தடவை எடுத்து காமிச்சேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கையில் எடுத்தாலே சூப்பராக ஒட்டாமல் கொள்ளாமல் வந்துடும். சூப்பரான ஆப்பம் பார்த்திங்களா. நம்ம பச்சரிசியும் கலந்தோம், புழுங்கல் அரிசியும் கலந்து சூப்பரான ஆப்பம் ரெடி. வரும் கையில் எடுக்கிறதுக்கு வருது பார்த்திங்களா. பாருங்க, சூப்பராக ஆப்பம் ரெடியாக இருக்குது. நல்லா எப்படி சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு இருக்குது. சென்டர் சாஃப்டாகவும் இருக்குது. சூப்பரான ஆப்பம் ரெடி. இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி உப்பி புஷ்ஷுன்னு குஷ்பு இட்லின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எப்பொழுதும் ஊற்றுற மாதிரி அதே மாதிரி செம்ம சாஃப்டாக குண்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா புசு புசுன்னு நம்ம குஷ்பு இட்லி கடையில் சொல்கிற அதே மாதிரி பாருங்கள். சூடாக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. தொட்டாலும் உங்களுக்கு தொடுறப்ப தெரியுதா ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளார போயிட்டு வர்றது. அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாகவும் இருக்குது, செம்ம சூப்பராகவும் இருக்குது. அதே மாவில் நம்ம தோசையும் ஊற்றி காட்டுறோம் பாருங்கள். ஊற்றியாச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு, அதுவும் ஒட்டாமல் வருது. நீங்கள் அப்படியே எடுக்கிறனாலும் எடுக்கலாம், பிரட்டி போட்டு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். சூப்பரான முறுமுறு தோசையும் ரெடி. ஒரே மாவு, இட்லி, ஆப்பம், தோசை எல்லாம் ரெடி. அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக முறுமுறுன்ட்டு சூப்பரான தோசையும் ரெடி. நல்லா சாஃப்டான இட்லி, ஆப்பம், தோசை. தோசை உங்களுக்கு நான் தொட்டு காட்டுறதுலே தெரியும், மொறுன்னு பாருங்கள். செம்ம சூப்பரான மொறுமொறு தோசை, ஆப்பம், இட்லி எல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்ல குண்டுன்னு குஷ்பு இட்லி எல்லாம் ஒரே மாவில் நம்ம அரைச்சது. பச்சரிசி புழுங்கலரிசி கலந்து சூப்பராக ரேஷன் அரிசியில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம். தேங்க்யூ.